ஆஸ்ட்ரோ ஜோகர் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நேயர்களே, இந்த பதிவில் புலிப்பாணி ஜோதிட 300 பாடல் எண் 37 பதிவிடப்படுகிறது. இனி பாடலுக்குள் செல்லலாம். குறித்திட்டேன் குளிகனுமோர் ஏழில் நிற்க, கொற்றவனே குடும்பிக்கு கண்டம் சொல்லு. சிரித்திட்டேன் செம்மனுக்கு விவாதத்தாலே, சிவசிவா செம்பொன்னும் நஷ்டமாகும். அரித்திட்டேன் அட்டமத்தில் குளிகன் நிற்க, அப்பனே அழும்பனடா ஜலத்தால் கண்டம். முறித்திட்டேன் போகருட கடாட்சத்தாலே, முகரோகம் உண்டென்று மூட்டுவாயே. பாடலின் பொருள்: குளிகன் 7ஆம் பாவத்தில் நிற்கப்பெற்ற ஜாதகனுக்கு கண்டங்கள் ஏற்படும். 7ஆம் பாவம் களத்திர பாவம் ஆகையால் களத்திரத்துக்கு கண்டம், மனைவி அல்லது கணவனுக்கு கண்டம் ஏற்படும். 7இல் குளிகன் நிற்கும் ஜாதகன் தன்னுடைய வாய்ச்சொல்லினால் தன்னிடம் இருக்கும் பொருட்களை இழப்பான். 8ஆம் இடத்தில் குளிகன் நிற்கும் ஜாதகர்கள் மகா அழும்பர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கும் ஜாதகருக்கு தண்ணீரில் கண்டம் ஏற்படும். மேலும் அவர்கள் முகத்தில் வியாதியை பெற்றிருப்பார்கள் என்று புலிப்பாணி முனிவர் கூறுகிறார். இந்த பாடலின் விளக்கம்: 7ஆம் இடம் என்பது களத்திர பாவமாகும். மனைவி அல்லது கணவனை பற்றி கூறும் பாவம். இந்த பாவத்தில் குளிகன் இருக்க பிறந்தவர்களுக்கு அந்த பாவம் கெட்டுவிடும். மேலும் ஜாதகங்களில் 7ஆம் இடம் என்பது கண்டங்களை தரக்கூடிய இடம். இந்த இடத்தில் குளிகன் இருக்க பிறந்த ஜாதகர்களுக்கு கண்டங்கள் ஏற்படும். தனக்கு கண்டம் ஏற்படும், மனைவிக்கு கண்டம் ஏற்படும் என்று ஜோதிட விதிகள் கூறுகின்றன. 7ஆம் இடத்தில் குளிகன் இருக்க களத்திரபாவம் அங்கு கெட்டுவிடுகிறது. தேவையற்ற மகளிர் அல்லது ஆடவர்களை நாடி தன்னுடைய வீணான வாய்ப்பேச்சுக்களால் பொன்னையும் பொருளையும் இழக்கும் சூழ்நிலை ஏற்படும். மேலும் பல கண்டங்களையும் அது ஏற்படுத்தும். ஆண் பெண் தேவையற்ற உறவுகளால் கண்டங்கள் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு. 8ஆம் இடம் என்பது ஆயுளை குறிக்கும் பாவம். குறிப்பாக 8ஆம் இடத்தில் சனி மைந்தனான குளிகன் இருக்க பிறந்த ஜாதகர்களுக்கு தண்ணீரில் கண்டம் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். இதற்கான ஜாதக விதியை நன்கு ஆராய்ந்து பார்த்து நாம் பலன்கள் சொல்ல வேண்டும். நேயர்களே, இனி அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.